ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போ குடிக்க போகாத அப்படின்னு உங்க மனைவி உங்கள்ட்ட கத்துறாங்களா? உங்க அம்மா சொல்றாங்களா? அந்த பாழா போன ஃப்ரெண்டால தான்டா நீ கெட்ட அப்படின்ட்டு. அந்த மாதிரி உறவுகள் ரொம்பவுமே அரிது இப்போ கிடைக்கிறது. அது உண்மையான அன்பினால வர்ற கோபம். நீங்க யார் மேலேயாவது கோபப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருந்ததுன்னா அது எதுக்காக இருந்திருக்கும்? நீங்க அவங்களை ரொம்ப நேசிக்கிறவளா இருந்திருந்தா மட்டும்தான் அந்த கோபம் வரும். பொய்யான கோபம் வேற. எனக்கு இது வேணும் அப்படின்னு பொய்யா கோபப்படுறது, அதை பத்தி நான் இப்போ சொல்ல வரல. பட் இப்போ இந்த தாயும் இந்த மனைவியும் உங்க மேல ஏன்டா அந்த ஃப்ரெண்டு இப்படி கெடுக்கிறான், அவனோடய போயிட்டு இருக்க, அவன் வாழ்க்கை போகுதேடா அப்படின்னு கோவப்பட்டாங்கன்னா அந்த உறவு ரொம்ப முக்கியங்க. அந்த உறவு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரியான உண்மையான ஒரு அன்பு கிடைக்கிறது. அதனால நீங்க திருந்தி வாழ முயற்சி செய்யுங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அதாவது வீட்டில் இருக்கிற அந்த பெண்கள்கிட்ட நீங்க தோத்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு செல்வமணி டைரக்டர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது உண்மை. எனக்கு தெரிஞ்சு முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்க்கை சுகமா இருக்கும். தேங்க்யூ. பாய்.